ॐ श्रीराघवेन्द्राय नमः। ஸ்ரீகுருப்போ நம. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நம. இந்த 15வது ஸ்லோகத்தில் ராகவேந்திர குரு ஸ்லோகத்தில் 15வது ஸ்லோகத்தை பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ராகவேந்திர சுவாமியோட அனுகிரகத்தினாலே எல்லா விதமான தோஷங்களும் வியாதிகளும் அனுகிரகத்தினால் நிறைவேறுகின்றன என்று நாம் பார்த்தோம். அப்படி வசதியே இல்லாத காலத்தில் பொருளாதார வசதியே இல்லாத ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்ட ஒரு மகிமையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சுமார் ஒரு 100 வருஷங்களுக்கு முற்பட்ட சரித்திரம் இது. தாராபரங்க ஊரிலிருந்து ஒரு பெண்மணி திருமணமானவர். அவருக்கு கண்ணில் புரை ஏற்படுது, கேட்ராக்ட். அப்போல்லாம் இந்த கேட்ராக்ட் ஆப்ரேஷன் இப்போ லேசர் ஆப்ரேஷன்லாம் அப்போல்லாம் கிடையாது. கண் பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக மங்க ஆரம்பித்தது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதாவது அப்போல்லாம் வெளியில் சென்னை மாதிரி இடங்களுக்கு வந்தால் தான் அவங்க ஏதோ அந்த ஆப்ரேஷனாக பண்ணுவாங்க. அதுவும் ரொம்ப காம்ப்ளிகேட்டட், ரிஸ்க்கு நிறையா இருந்தது அப்போல்லாம். ஏன்னா வசதிகள் ரொம்ப குறைவு, மெடிக்கல் சயின்ஸ் அவ்வளோ அட்வான்ஸு வரல. என்ன பண்ண தெரியல. அப்போ ஒருத்தர் சொன்னாங்க, நீ மந்திராலயம் போய் சேவை பண்ணிட்டு வா, அனுகிரகமாகும்னு சொன்னாங்க. அவர்கள் ரொம்ப பொருளாதாரத்தில் பின்தங்கிய அவர்கள் மத்வ சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள். தாராபுரத்தில் தான் அவங்க என்ன பண்ணாங்க, நேராக அவரும் அந்த பெண்மணியும் அவருடைய தங்கையும் மந்திராலயம் சேவை பண்ண தீர்மானம் பண்ணிட்டு வந்தாங்க. அங்கே அவர்களுக்கு பொருளாதார வசதியம். அவங்ககிட்ட 2 பவுன் ஒரு தங்க செயின் மாத்திரம் இருக்குது. அது வீட்டில் வச்சுட்டு போனால் ஏதாவது திருட்டு போயிட்டான்னு பயம் பண்ணி அது கழுத்தில் போட்டுட்டு நேராக மந்திராலயம் வந்திருக்காங்க. போக்குவரத்து செலவுக்கு சொற்ப தொகையை எடுத்துக்கொண்டு வந்தாங்க. அவங்ககிட்ட அவ்வளோதான் வசதி. சொற்ப தொகையை எடுத்துக்கொண்டு மந்திராலயம் வந்திருக்காங்க. இங்கே முறைப்படி பிரதர்ஷன நமஸ்காரங்கள் செய்கிறது. அவங்களே சாதம் வடித்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. குருராஜ் அஸ்தோதம் கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு காலை மாலை 2 வேளையும் அவங்க சேவை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஓரளவுக்கு ஒரு 30-40 நாளைக்கு மேலே ஆகி போச்சு. ஒரு நாள் ராகவேந்திர சுவாமிகள் கனவிலே தோன்றி, நானே உனக்கு ஆப்ரேஷன் பண்ணுறேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறார். அடுத்த நாள் இரவு நல்லா தூங்கிட்டாங்க. தூக்கத்தில் யாரோ ஒருத்தர் அவங்க கண்ணில் ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி கத்தி வச்சு என்னமோ சுரண்டி எடுக்கிற மாதிரி எல்லாம் ஏதோ அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அடுத்த நாள் காலையில் தூக்கம் கலைஞ்சி கண் விழித்து பார்க்கும்போது பக்கத்திலே ஆப்ரேஷன் செய்து கொண்டாலும் சில தடயங்கள்லாம் தெரியும். இந்த ரத்தம், சதை, இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன சிந்தி கிடக்கிறது தெரியுது. கண்ணில் ஒரு எரிச்சல் ஜாஸ்தியாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இருந்தாலும் சரி, ஏதோ குருராஜன் அனுகிரகம் பண்ணியிருக்கான்னு தெரியுது அவங்களுக்கு. கண்ணெல்லாம் எரிச்சல், கண்ணே திறக்க முடியல. எப்போவும் முதல்ல ஸ்நானம் பண்ணிவிட்டு அவங்க பிரதட்சண நமஸ்காரம் பண்ணாங்க. அன்றிரவு ரவீந்திர சுவாமிகள் என்ன சொன்னார்னா, கனவுலே தோன்றி, நீ இன்றைக்கி வெளியிலே வராதே, உன் கண்ணை சுற்றி கருப்பு துணியை கட்டி கொண்டு ரூம்லேயே படுத்துரு, இன்றைக்கி புறம் படுத்துரு, நாளைக்கு ஒன்று சரியாயிடும்னு சொல்கிறார். சரி, உடனே மறுநாள் காலையில் அந்த அம்மா ஒரு கருப்பு துணி எடுத்து கண்ணில் கட்டிக்கொட்டு சூரிய வெளிச்சம் படாமல் அறைக்குள்ளேயே படுத்துக்கொண்டே இருக்கிறார். தங்கியிருந்த அறையில், விடுதி அறையில், வெளியிலே வரல, படுத்துங்கிட்டே இருக்காங்க. அதுக்கு மறுநாள் காலையில் பார்க்கும்போது கண் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சது. கண் எரிச்சலில் கண் ரொம்ப தெளிவாக, ரொம்ப சந்தோஷம், கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிப்போச்சு. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சரி, நம்ம பர்பஸ் சர்வாச்சு, குருராஜருக்கு நன்றி சொல்லிவிட்டு அஸ்தோதத்துக்கு பணம் கட்டிட்டு ஊருக்கு கிளம்பலான்னு இவங்க பிளான் பண்ணுறாங்க. ஒரு 2 நாள் கழித்து போகலாம் அப்படின்னு இவங்க பிளான் பண்ணிட்டாங்க. ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அன்று இரவு ராகவேந்திர சுவாமி கனவிலே தோன்றி, ஏம்மா, நான் தானே டாக்டர், உனக்கு ஆப்ரேஷன் பண்ணினேன், எனக்கு ஃபீஸ் இல்லை, டாக்டர் ஃபீஸ் கொடுக்க வேண்டாமா அப்படின்னு. இப்போ சுவாமி, எங்கிட்ட எந்த வசதியும் இல்லை, அதனால் நீங்கள் எது கேட்டிங்கன்னா எங்கிட்ட எதாக இருந்தால் நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. உங்கள் கழுத்தில் போட்டுருக்க தங்கச்சி அதை எனக்கு கொடுத்துரு, அந்த டாக்டர் ஃபீஸாக கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி அடுத்த நாள் காலையில் அந்த பூஜகர் பிருந்தாவன பூஜை செய்யக்கூடிய விஷயத்தை சொல்லி அந்த தங்கச்சங்களை கொண்டு போய் கழுவி எல்லாம் தொடச்சி எல்லாம் பண்ணி அங்கே உண்டியல்லே அவர் முன்னால் போட்டுறாங்க. சரி, குருராஜர் கேட்டால் கொடுத்தாச்சு, சந்தோஷம். அவங்களுக்கு இருந்த சொத்து ஒரே ஒன்று, அவ்வளோதான். அது குருராஜர் வாங்கிட்டாங்க. சரி, அடுத்த நாள் மீண்டும் இன்னொருத்தர் வர்றாரு. அம்மா, டாக்டருக்கு ஃபீஸ் கொடுத்தேன், கம்பவுண்டர் நான் கூட உனக்கு ஹெல்ப் பண்ணனேம்மா, எனக்கு ஃபீஸ் கொடுக்கலையே அப்படிங்கிற. கனவுலேயே இந்த அம்மா சொல்கிறாங்க, சாமி, இருந்தது எங்கிட்ட இருந்த ஒரு செயின், அவங்க கேட்டாங்க, குருராஜருக்கு நான் சமர்ப்பணம் பண்ணிட்டேன், இப்போ எங்கிட்ட எதுவுமே இல்லை.
இல்லை நீ ஊருக்கு போகிறதுக்கு பணத்தை வச்சு மீதி என்ன இருக்கோ அதை எனக்கு கொடுத்துட்டு போயிடு அப்படிங்கிறார். சரி, ஊருக்கு போகிறதுக்கு ரயில் செலவு எவ்வளோன்னு கணக்கு போட்டு பார்க்குறாங்க. அந்த அமௌண்ட்டை போட்டுட்டு மீதி இருக்கிறது, அவங்க காஃபி டீ கூட சாப்பாடு கூட கணக்கு எடுக்கல, மீதி இருக்கிறது அப்படியே உண்டியில் போட்டுட்டு அதுக்கு அடுத்த நாள் அவங்க கிளம்பி போயிடுறாங்க. இப்படியாக ராகவேந்திர சாமிகளே நேரில் வந்து அறுவை சிகிச்சை செய்து கண் பார்வை சரி பண்ணி கொடுத்தாங்க. இதில் ஒரு நெருடலான விஷயம் என்னென்னா, அவங்களே ரொம்ப வசதி குறைவாக இருக்கிறவங்க, அவங்ககிட்ட ஏன் அந்த 2 பவுன் சனின்னு வாங்கணும் ராகவேந்திர சுவாமிகள்? அதுதான் சூட்சமம் அடங்கியிருக்கிறது. அதாவது அவர்களுக்கு வந்து ஏதோ ஒரு தோஷம் இருக்குது, ஒரு நஷ்டம் ஏற்பட்டால்தான் அவர்களுக்கு வந்து அந்த பரிகாரம் ஏற்படும். இல்லைன்னா வேறு விதமான இதோட மோசமான விளைவுகள் ஏற்படுத்தணும் வாய்ப்புகள் நிறையா இருந்திருக்கும். நமக்கு அதெல்லாம் புரியாது. ஆனால் அதை பரிகாரம் செய்வதற்காக ராகவேந்திர இந்த 2 பவுன் சேர்ந்து அவர் என்ன அவராக போட்டுக்க போகிறாரு? கிடையவே கிடையாது. அதெல்லாம் துறந்தவர் அவர் ராகவேந்திர சுவாமிகள். அப்போ என்ன, அவங்களுக்கு ஏதோ ஒரு மிகப்பெரிய தோஷம், ஒரு ஆபத்து இருந்து கொண்டு வரப்போகிறது என்பது தெரிந்து கொண்டு அது தோஷ பரிகாரத்திற்காக ராகவேந்திர சுவாமிகள் 2 பவுன் சீனை வாங்குற மாதிரி வாங்கி அந்த தோஷ நிவர்த்தி பண்ணி அவங்களை காப்பாற்றுகிறார். எப்படி விஜயநகர சாம்ராஜ்யத்திலே வியாசராஜர் வந்து குகயோகத்தை போக்கினாரோ, அரண்மனை சிம்மாசனில் அமர்ந்து குகயோகத்தை அவர் போக்கி அதை வெற்றி கண்டு அந்த உயிரை காப்பாற்றினாரோ, கிருஷ்ணதேவராயர் காப்பாற்றினாரோ, அப்படி ராகவேந்திர சுவாமிகள் வந்து இந்த மாட்டம் அந்த 2 பவுன் செயினை வாங்கிட்டு அவங்களுக்கு வரவிருந்த மிகப்பெரிய ஆபத்தை காப்பாற்றி இருக்கிறார். இல்லைன்னா பைசாத்தோடு சகா, அதாவது போகிறதுக்கு ட்ரெயின் ஃபேர் தவிர மீதி இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் பிடுங்கிட்டாங்க. அப்படின்னு என்ன காரணம்னா, அவரோட மிகப்பெரிய ஆபத்து ஏதோ இருந்திருக்கிறது. அந்த ஆபத்தை நீக்குவதற்காக இதன் மூலமாக அவர்கள் அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்திருக்கார் ராகவேந்திர சுவாமிகள். அப்படி நம்ம அதை புரிஞ்சுக்க வேண்டும். இப்படி தான் மல்லப்ப ஷெண்டே என்பவருக்கும் அவருக்கு வயிற்றிலே கட்டி வந்தது. டாக்டர்லாம் கைவிட்ட நிலையிலே ராகவேந்திர சுவாமிகளே நேரிலே போய் ஆஸ்பத்திரியில் அவரே டாக்டர்மார போய் ஆப்ரேஷன் பண்ணதை உணர்ந்தவர். அவர் 300வது வருஷத்தில் அவர் வந்து அதனுடைய நினைவாக ஒரு மண்டபம் கட்டினார் மந்திராலயத்தில். அது நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி ராகவேந்திர சுவாமியுடைய அனுகிரகங்கள் எல்லா பக்தர்களுக்கும் போய்கொண்டிருக்கு. ஜாதி மத வித்தியாசம், அவங்க தான் வேணும் இவங்க தான் வேணும் எதுவுமே கிடையாது. அவர் எல்லாமே அவருக்கு எல்லாரும் அவங்களுடைய பக்தர்கள் தான். நாம் போய் அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணி நமஸ்காரம் பண்ணி சரணாகதி செய்து நம்பிக்கையோடு அவர் நம்ம பிரார்த்தனை செய்தால் குருராஜர் பரிபூர்ண அனுகிரகம் பண்ணுவார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இன்றைக்கும் எத்தனையோ கோடிக்கணக்கான பக்தர்களுக்கு வெவ்வேறு விதமான அனுகிரகங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன. யாருக்கும் இல்லைன்னு அவர் சொல்கிறதே இல்லை. ஏன்னா அக்ஷய பாத்திரம் அங்கே அவர் நிறைய தபஸ் பண்ணி அத்தனை புண்ணிய கர்மாக்களையும் சேர்த்து வச்சுருக்கார். அதை கொடுத்துட்டே இருக்கார். இன்னும் மலையாட்டம் இருக்குது, அந்த புண்ணிய கர்மாக்கெல்லாம் தீர மாட்டேங்குது. இன்னும் 350 வருஷங்கள் இந்த பிருந்தாவனத்திலே அமர்ந்து கொண்டு நமக்கெல்லாம் அனுகிரகம் செய்யப்படுற அந்த கருணாமூர்த்தி, அப்போ ஏற்பட்ட ராகவேந்திர சுவாமிகளை நாம் தினமும் சரணாகதி செய்து நம்பிக்கையோடு அவர் பிரார்த்தனை செய்து அவருடைய அனுகிரகத்தை பெற்று வளமோடு வாழ வேண்டும் என்ற வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி. குருராஜா அர்ப்பணம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமः.